இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி அநேக காரியங்களை இழந்து போய் நிற்கிறார்கள். கிருபைகளை இழந்து நிற்கிறார்கள், தாளந்துகளை இழந்து போய் நிற்கிறார்கள், வரங்களை இழந்து போய் நிற்கிறார்கள், சுகத்தை இழந்து போய் நிற்கிறார்கள், வருமானத்தை இழந்து போய் நிற்கிறார்கள். அநேக பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் அநேக காரியத்தில் நான் இழந்து போய் நிற்கிறேன். என்னுடைய புருஷன் என்னை அவமானமாய் பேசுகிறான், நிந்திக்கிறான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனவைகளை நான் ரெட்டிப்பாய் உங்களுக்கு தருவேன். இழந்து போனவைகளை நான் ரட்சிக்க வந்த கர்த்தர் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு விசை எரிகோ வழியாக நடந்து போகும்போது அங்கு ஒரு மனுஷனை பார்க்கிறார். அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் அங்கு இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்ப்பதற்காக அவன் வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லி அவர் போகிற வழிக்கு முன்பாக ஓடி அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சகையுவை அழைத்தார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு அவனுடைய வீட்டிற்கு சென்றான். இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும், இவன் பாவியான மனுஷன் அல்லவோ, இவனிடத்தில் இவர் ஏன் தங்கும்படி போகிறார் என்று உள்ளுக்குள்ளாடியே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். உடனே சகையு நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் அவன் சொல்ல ஆரம்பித்தான். இயேசு அவனை நோக்கி சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாம் தேடி தரத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளாடி வந்திருக்கிறார். எந்த வீடுகளில் ரட்சிப்பை இழந்து நிற்கிறீர்களோ, எந்த வீடுகளில் கிருபைகளை இழந்து நிற்கிறீர்களோ, எந்த வீடுகளில் தாளந்துகளை இழந்து நிற்கிறீர்களோ, என்னால் தேட முடியலை, நான் அதிகமாய் இதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், தாளந்தை பெற்றுக்கொண்டேன், ஆனால் இப்பொழுது ஆண்டவரை தேட முடியவில்லை. ஆனால் நான் பிரயாசப்படுகிறேன், ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அனுதினமும் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆனால் ஏதோ ஒரு தடை என் வாழ்க்கைக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த தடைகளை உடைத்தறிய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளாடி இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரித்து ஆண்டவருக்கு முன்பாக ஆவியின் கனியோடு நான் போய் நிற்பேனே. ஆனால் ஆண்டவர் என்னை அன்போடு அணைத்து கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறதுனால எனக்குள் இழந்து போய் கிடக்கிறவைகளை தேவன் புதுப்பிக்கும்படியாய் ஆண்டவர் என் அருகில் வர வேண்டும் என்று அநேக ஜனங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். சகையு எப்படி என்னை தேடுவதற்காக, என்னை பார்ப்பதற்காக அந்த காட்டத்தி மரத்தில் ஏறினானோ, அவனை பார்த்து நான் அழைத்து அந்த மனுஷனுடைய வீட்டிற்குள் நான் சென்று அவனை
இரட்சிப்புக்குள் ஆடி நடத்தினேன் என்றால் என்னை குறித்து அநேகமாய் நீங்கள் அறிந்து கொண்ட போதிலும் கூட இன்றைக்கு அநேக ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வழி விலகி போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், மீண்டும் உங்களை என் அண்டையில் கூட்டி சேர்த்து என் அருகில் வலது பாரிசத்தில் உட்கார வைப்பேன். சகேயுவை எப்படி என் அருகில் வைத்து கொண்டேனோ அதுபோல உங்களையும் நான் வைத்துக் கொள்வேன். இழந்து போனவைகளை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வர்றீங்கப்பா. நாங்கள் தான்ப்பா வழி விலகி போய்கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் வழி விலகாதபடிக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடியவர்களாய் எங்களை தேவன் ரட்சிப்புக்குள் நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவ பாதைகளுக்குள்ளாடி விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகவற்றை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம், அநேகவற்றை நாங்கள் தொலைத்து போய் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரை நீர் இழந்து போனதை தேடி தரக்கூடிய நல்ல தெய்வம் அல்லவோ. இனி நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உம்முடைய கரத்தை பலமாய் பிடித்து உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.